ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷட்டர் செகண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, எல்லார் மைண்ட்லேயும் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறோமா நம்ம உடம்பை, நம்ம ப்ராப்பராக ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் அந்த டவுட்டு மறையாது. இப்போ நான் சொல்ல போகிறது மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவு அப்படின்னா, நான் சொல்ல போகிற ஒரு கண்டென்ட், நான் எந்த ப்ராடக்ட்டையும் இங்கே ப்ரமோட் பண்ண போகிறதில்ல. நான் சொல்ல போகிற கண்டென்ட் மூலிமா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாங்கிற தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸுக்கான ஸ்கின் கேரை பற்றி இந்த செப்பரேட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் காமனான விஷயம் வாஷிங். ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸுக்கான ஸ்கின் கேரை கொண்டு போகிறதுக்கான முதல் படி. எப்படி வாஷ் பண்ணணும்? ப்ராப்பரான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு பெஸ்ட்டானதாக இருக்கணும். அந்த ஃபேஸ் வாஷில் என்ன கண்டென்ட் இருக்கணும்? கிளென்சிங் ஏஜென்ட் இருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃபேஸ் வாஷ் ஒரு மைல்டானதாக இருக்கணும். உங்களுக்கு எந்த வித ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அது போர் கிளாகிங் அண்டு டார்க் ஸ்பாட்ஸை உருவாக்கும். அண்ட் ஸ்கின்னை எக்ஸஸாக ட்ரையாக ஆகக்கூடாது, வெட்டாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசிங். ஃபேஸை வாஷ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். வெறுமனே வாஷிங் பண்ணிட்டு அப்படி விட்டோம்னா ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகி ஆயில் அதிகமாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசரில் 2 டைப் இருக்குது. ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ட்ரை ஸ்கின் காரங்க ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆயிலினஸ் ப்ளஸ் மாய்ஸ்சர் தேவை. ஸோ ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது கரெக்டு. அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்காரங்க வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அவங்க ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் கிளாகிங் ஆகி பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். அதுக்குன்னு ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ண தேவையான அர்த்தம் இல்லை. ட்ரை ஸ்கின்னில் நோ மாய்ஸ்சர், ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட்டே அங்கே இருக்காது. சுத்தமாக மாய்ஸ்சர் இல்லாதப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் ஆயிலி ஸ்கின்னில் அப்படி இல்லை. ஆயிலி ஸ்கின்னில் ஓவர் கிளாகிங் ஆனாலும் பிம்பிள்ஸ் அதிகமாக வந்தாலும் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, அது லாக்இன் மாய்ஸ்சர் எப்போயுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஈவன் ஆயிலி ஸ்கின் நீட்ஸ் மாய்ஸ்சரைசர். ஏன்னா ஃபார் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்கின். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசிங் பண்ணிட்டோம். இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். வெளியே போனால் சன்ஸ்க்ரீன் ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னதான் அங்கே வெயில் அடிக்கலை, மழை பெஞ்சாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இது ப்ரொடெக்டிவ் பேரியர் மாதிரி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சன்ஸ்க்ரீன் அதுக்கு வெயில் அடித்தா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. நம்ம வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, சூரியன்லேருந்து யூவி ரேஸ் இந்த எர்த்துக்குள்ளே வந்துட்டு தான் இருக்கும், உங்கள் மேலே பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ யூவி ரேஸ் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, பகலானாலும் சரி, யூவி ரேஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த யூவி ரேஸ் நம்ம ஃபேஸுக்குள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, யூவி ரேஸ் போனால் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் ஈவன் கேன்சர் கூட வரலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் ஓவரால் பாடியில் அப்ளை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும். நாட் ஃபார் ஸ்கின் கேர் பர்பஸ், இட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஸ்கின். ஸோ சன்ஸ்க்ரீன் எப்படி வாங்கணும் அப்படின்னா, SPF 50+ மேலே வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, நான் இப்போ சொல்லக்கூடிய 2 பொருளும் ஆப்ஷனல் தான். பட் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். சீப்பஸ்ட் ரேட்லேயே அவைலபிளாக இருக்குது. சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது விட்டமின் C சீரம். சீரம்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ஃபேக் பண்ணுறதுக்காக, ஸ்கார்ஸை மறைக்கிறதுக்காக, லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஓவரால் ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்காக. இதில் விட்டமின் C சீரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓவரால் ஸ்கின் பிரைட்னிங், ஃபேடிங் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ரிமூவிங் மார்க்ஸ். நம்ம முகத்தில் டார்க் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டீனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம விட்டமின் C சீரம் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் வெளியே போகிறப்பையோ வீட்டில் இருக்கப்பையோ சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு விட்டமின் C சீரம் அப்ளை பண்ணுங்கள். சீரம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனை மேலே 4th ப்ராடக்டாக அதில் போடுங்க. ஏன்னா எப்போயுமே சன்ஸ்க்ரீன் தான் லாஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஸ்கின் சன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இது போட்டோமா, 2வது இடத்துல இருக்கிறது ரெட்டினாய்ட்ஸ். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி
இது ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ரெட்டினாய்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ரெட்டினாய்ட்ஸும் சீரம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ராப்பரில் இருக்கும். ட்ராப்பரில் 2 ட்ராப் எங்கெங்கே மார்க்ஸ் இருக்கோ அங்கே படுற மாதிரி விட்டுட்டு படுத்துக்கலாம். காலையில் எழுந்து வாஷ் பண்ணிடலாம். ரெட்டினாய்ட்ஸ் இருக்குன்னா ஃபைன் லைன்ஸ், அதாவது முகத்தில் லைன்ஸ் இருக்கும். அந்த வாய்க்கிட்ட கண்ணத்துக்கிட்டலாம் சுருக்க இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ்லாம் ஃபேட் பண்ணுறதுக்காக அந்த ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரெட்டினாய்ட்ஸோட வேலையை ஜென்ரலாக ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறது, லைன்ஸ் மார்க்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஃபேட் பண்ணுறது போல தான். ரெட்டினாய்ட்ஸ் டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது, சீரம் ஃபார்ம்லேயும் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுறது சீரம் ஃபார்ம். ஏன்னா டேப்லெட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெட்டினாய்ட்ஸை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரெகுலர் யூஸ் நீங்கள் பண்ணும்போது டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுக்கும் போது இருக்கும். டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுக்கும்போது கிட்னி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே டேப்லெட்ஸை ரெகுலர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பேஷண்ட்டாகவே இருந்தாலும் ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எப்படியாவது டேப்லெட்ஸ்லேருந்து விடுதலையாக பாருங்கள். டேப்லெட்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண கிட்னி டேமேஜ் ஆகும், கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா டேப்லெட்ஸை டைஜஸ்ட் பண்ணி கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் பேஷண்ட்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல, டேப்லெட்ஸ் யூசேஜை கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. இது என்னோட ஜெனரல் அட்வைஸ். நெக்ஸ்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது சீரம். ஏன்னா எல்லா டேப்லெட்ஸையும் ப்ரிவென்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ ரெட்டினாய்ட்ஸும் டேப்லெட்ஸ் வேணாம், சீரம் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். இது பெஸ்ட். இவ்வளோ தாங்க ஃபேஸுக்கான ஸ்கின் கேரு. இது மட்டும் பண்ணிட்டுனா நம்ம ஃபேஸ் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னிங் ஆகி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது என்னோடய புது யூடியூப் சேனல். இதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நான் க்ரோத் ஆக முடியும். ஓகே, தேங்க்யூ.